ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். ஓம் சிவம். அன்பே சிவம். இது நேரத்தில்லம்மா. அன்பே சிவம். அன்பே சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். வானத்திலிருந்து வருவது பூமிக்கு வரும் நீர் ஒரே சுவைதான். அந்த அந்த தண்ணீர் தான் எல்லா உலக அளவில் எல்லா பசுமைகளுக்கும் உயிர் நீராக செல்கிறது. அந்த பசுமையிலிருந்து தான் நாம் உண்டு வாழ்கிறோம். இது பல சுவைகளாக மாற காரணம் இறைவனுடைய அருள் என்றும் கூறலாம், இல்லை மனிதர்கள் தொடர்பு என்றும் கூறலாம். ஆனால் போதை என்பது எங்கிருந்து வருகிறது? அதுக்கு எந்த நீர் தனியாக பாய்கிறது? எந்த நீர் அதுக்கு பாய்ச்சல் செய்கிறார்கள்? அது எப்படி போதை வந்தது? போதை வர காரணம் என்ன? நன்கு ஆராயுங்கள் மூடர்களே. போதை என்பது வருவதற்கு காரணம் நீங்கள் நடத்தும் ஆட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். அது முக்காலத்தில் வேற அதற்கு பல பொருள்கள் உண்டு. இக்காலத்தில் நீ நடத்தும் ஆட்சிகள் என்றதே கூறலாம். அதற்காகத்தான் இறைவன் போதையாக அவருடைய அருளில் போதைப் பொருள் கொண்டு வந்தார். காரணம், நீங்கள் தேர்தலுக்காக பணத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு நடமாடும் பொருள்களை தேக்க வைத்து கொண்டதனால், பொருள் தடமாட்டம் வந்ததனால் ஏழை மக்கள் வேதனை அடைந்து தினம் உழைத்தும் பயனில்லாமல் இரவில் உறக்கம் இல்லாமல் வாயு நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டீர்கள். அந்த வேதனை தீர்க்கவே இறைவன் அந்த போதையை கொண்டு வந்தார். அந்த போதையினால் அவர்கள் உண்டு உறங்கி மறுநாள் அவர் வேலைக்கு செல்லும் நிலைக்கு வந்தது. போதை என்பது எதுவுமே கிடையாது. அனைத்தும் இந்த பூமியில் தான் வாழ்கிறது. நாம் இன்று உணவுப் பொருட்களுக்கு பல பொருள்கள் வாசனை பொருள்கள் போடுகிறோம். அந்த வாசனை பொருள்கள் எங்கேருந்து? அதுக்கு தனி நீர் பாய்கிறதா? கிடையாது. அதுக்கும் இதே நீர் தான். அதுக்கு மட்டும் வாசனை எவ்வாறு தருகிறது? அதே போன்று தான் இந்த போதைப் பொருளும். எல்லாம் இறைவனுடைய செயல். அந்த இறைவன் இதுவரை இந்த உலக அளவில் 100% பசுமை இடைவெளியும் பசுமை காடுகளும் இருந்தது. இன்று நிலை பூமி எந்த நிலைக்கு உள்ள தெரியுமா? பசுமை இடைவெளியும் பசுமை காடுகளும் 20% உள்ளது. இந்த 80% நெருங்கிவிட்டது. காரணம், நீங்கள் நடமாடும் பொருள்களை ஆங்காங்கு மக்களும் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் உயர்ந்தவர்களெல்லாம் பொருள்களை சேமித்து வைப்பது, அரசியல் ஆட்சி செய்பவரும் பொருள்களை சேமித்து வைப்பது கொண்டதனால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. காடுகள் அழிந்தது. காட்டில் உள்ள ஜீவன்கள் அழிந்து போனது. காட்டில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போனதனால் இறைவன் வகுப்பு பிரகாரம் ஒரு உயிர் என்பது ஒன்றுதான். அந்த வழியில் இயற்கை வழியில் தான் உலகம் இயக்கமாகிறது. தர்மத்தின் நிலையில் அந்த ஜீவராசிகள் மூலமாக தான் இன்று மனிதன் கருவி முதல் இசைக்கருவி முதல் ஆடம்பர கருவி முதல் அழகு கருவி முதல் எல்லாம் செயல்பட காரணம் ஜீவன் வழிகள் மூலமாக தான், இயற்கை வழி தான். அந்த ஜீவன்களே அழிந்து வர காரண நிலைக்கு தள்ளிவிட்டீர்கள். காடுகளில் ஜீவன்கள் குறைந்து வருகிறது. இன்றும் 20% உள்ள காடுகளை அழித்துவிட்டால், பசுமை இடைவெளியும் காடுகளை அழித்துவிட்டால், அந்த ஜீவராசிகளும் சென்று விட்டால் நிலை என்ன ஆகும்? எவ்வாறு? நீ எந்த பொருளும் உருவாக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு ஆடை கூட உருவாக்க முடியாது. காரணம், ஜீவராசி மூலியமாக தான். ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் போது அதில் உள்ள வண்ணத்தை கவனியுங்கள். அதுபடி ஒவ்வொரு ஜீவன்கள் மூலியமாக தான் முன்னோர்கள் சித்தர்களும் ஞானிகளும் முக்கால தேவர்களும் அறிந்து உணர்ந்து உலகம் தர்மத்தில் இறங்கவே இவ்வாறு செய்து வந்தார்கள். நீங்கள் இயற்கையை அழித்து வருவதனால் நீ எத்தனை காலம் வாடும் இந்த உலகம்? இது தேவையா? ஆட்சி என்பது என்ன? எதுக்காக வெற்றி தோல்வி கொண்டு வந்தான் இறைவன்? ஒரு 5 ஆண்டு காலத்தை எதுக்கு அதுக்கு நியமித்தார்? அதை நன்கு யோசித்தீர்களா? இல்லை. காரணம், 5 ஆண்டு காலம் என்ன? இந்த ஆண்டு 5 ஆண்டு காலம் ஒருவர் ஆண்டால் அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் வறுமையில் வாடக்கூடிய நிலை வரும்போது நாட்டில் உள்ள மக்கள் நிலை என்ன ஆகும்? என்ன நிலையில் வாழ்ந்து இருப்பார்கள் என்று உணர